சார், இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணன் திருமாவளவன் பங்கேற்காவிட்டாலும் கூட அவருடைய மனசு முழுக்க இங்கதான் இருக்கும் அப்படின்னு திரு விஜய் பேசியிருந்தாரு. உங்களுடைய மனசு அங்கதான் இருந்ததா? அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நானும் பங்கேற்பதாக இருந்தது. பங்கேற்க இயலவில்லை. ஆகவே அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிற போது திமுக எனக்கு அழுத்தம் கொடுத்திருக்கும் என்ற ஒரு யூகம் அல்லது அவருக்கு அவ்வாறு தகவல் சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். கடுமையான பிரஷர், அதனால் அவர் பங்கேற்க இயலாமற் போய்விட்டது. என்றாலும் அவர் நம்மோடுதான் அவருடைய மனசு இருக்கும் என்று அவர் சொல்லியிருப்பது என் மீது அவருக்கு வருத்தமில்லை என்பதை பதிவு செய்வதற்கான ஒரு கூற்றாக நான் பார்க்கிறேன். நீங்கள் வரவில்லை என்றாலும் உங்கள் மீது எங்களுக்கு வருத்தமில்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக நான் பார்க்கிறேன். அவருக்கு நான் சொல்ல விரும்புவது, எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை. அப்படி அழுத்தம் கொடுத்து என்னை பணிய வைப்பதற்கான சூழல் இல்லை. நானோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாகவும் இல்லை. அதாவது ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு, மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதே மேடையில் சொல்றாரு. திரு விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு முறை இல்லாமல் 2026 200 தொகுதிகளில் இருமாப்புடன் வெல்வோம்னு சொல்பவர்களுக்கு மக்கள் மைனஸ் பாடம் புகட்டுவார்கள். ரெண்டு பேரும் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதவ அர்ஜுன் சொல்லுவது வேறு, விஜய் அவர்கள் சொல்லுவது வேறு. ஆதவ அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லுவதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தவறு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம். ஏற்கனவே கடந்த முறையும் சொல்லியிருந்தீங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பேசுறப்பவும் விளக்கம் கேட்போம், நடவடிக்கை எடுப்போங்க. எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை. இந்த முறை நடவடிக்கை எடுக்கப்படுமாங்கிறது பலரது கேள்வி. கடந்த முறை நாங்கள் உயர்நிலைக் குழுவிலே கூடி பேசினோம். அவர் சில விளக்கங்களை தந்தார். கூட்டணி குறித்து நான் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. யாரோடும் நீங்கள் கூட்டணியை வைக்கலாம், அது தலைமை எடுக்கிற முடிவு, அதற்கு நான் கட்டுப்படுவேன். ஆனால் எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று நான் பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஏற்கனவே விசிக பேசிய கருத்து தானே. அதை நான் இப்போது பிரதிபலித்திருக்கிறேன் என்ற விளக்கத்தை தந்தார். ஆகவே உயர்நிலைக்குழு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டது. தற்போதைய சூழலில் அவர் பேசியிருக்கிற கருத்து 100 விழுக்காடு தவறானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பதை ஏற்க இயலாது. உயர்நிலைக் குழுவில் நாங்கள் இது குறித்து நிச்சயமாக முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்து அவருக்கு உரிய முறைப்படி நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்போம். விகடனை பொறுத்த மட்டில் விஜய் முக்கியமா, திருமாவளவன் முக்கியமா அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க விஜயை முன்னிலைப்படுத்திருக்காங்கன்னு உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆதவ அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் முக்கியம்னு அந்த பக்கம் போயிருக்காரா, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாரா, உங்ககிட்ட அனுமதி கேட்டிருந்தாரு? அதாவது விகடன் மீது நான் குற்றம் சொல்லவில்லை. விகடன் பதிப்பகத்தாரிடம் நானே சுதந்திரமாக முடிவெடுத்து கருத்து தெரிவித்தேன். திமுகவை அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டியதும் அந்த கூட்டணியின் செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டியதும் எங்களுக்கான கடமை. இந்த சூழலில் கடுமையாக திமுகவை விமர்சிக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களோடு ஒரே மேடையில் நிற்பது ஏற்புடையதாக இல்லை என்று நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு. அதை நான் அவரிடத்தில் சொல்லிவிட்டேன். ஆனால் எங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் விகடன் எடுத்த முடிவை பற்றியோ அல்லது இந்த திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையில் நிற்கப் போகிறார் என்ற செய்தியை வெளியிட்ட நாளேடு பற்றியோ யாரும் பேசவில்லை. அதை நான் இன்னொரு கோணத்தில் நின்று கேள்விகளாக எழுப்பி, ஏன் இவர்கள் எல்லாம் இது மாதிரி கேள்வி எழுப்ப தயங்குகிறார்கள்,
நம் மீது மட்டுமே ஏன் சேறுவாரி பூசுகிறார்கள் என்ற ஆதங்கத்தை எமது கட்சி தொண்டர்களுக்கு நான் வெளிப்படுத்தும் வகையில் அதை எழுதியிருந்தேன். ஆதவ் அர்ஜுன் சொன்ன அந்த கருத்து ஏற்புடையதல்ல. விஜய் அவர்கள் சொல்லுகிற கருத்து திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரியாக கொண்டு பேசிய கருத்து. அது அவருடைய அரசியல். அந்த அரசியலுக்குள்ளே நான் தலையிட விரும்பவில்லை. அவர் திமுகவை முதன்மையான எதிரியாக கருதுகிறாரா அல்லது வேறு யாரை முதன்மையான எதிரியாக கருதுகிறார், அது அவருக்கு தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு. அதை நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். திரு திருமாவளவன் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னால் பேச முடியாததை, தன்னால் கேட்டு பெற முடியாததை ஆதவ் அர்ஜுன் மூலமாக வைத்துதான் அவர் பின்னால் இருந்து அவரை இயக்குகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க திரு ஆதவ் அர்ஜுனை இயக்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முதல் முறையா நீங்க இப்படி சொல்லுங்க. எல்லாருமே இதுவரை என்ன சொன்னாங்கன்னா ஆதவ் அர்ஜுன் தான் திருமாவளவனை இயக்குகிறார். உங்களுக்கு யார் இந்த கேள்வியை எழுப்பி கொடுத்தாங்கன்னு தெரியல. முதல் முறையா அந்த கேள்வி எழுப்புறீங்க. ஆதவ் அர்ஜுனை வைத்து யாருக்கு நான் இந்த அழுத்தத்தை கொடுக்க போகிறேன்? நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் யார்? அதுக்கு நான் நேரடியாக பேசுவேன். என்னிட்ட பேசுறதுக்கு, அதாவது அவரு முதல்வரோடு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இல்லையா? சந்திக்க முடியாதா? அது தவறான ஒரு யூகம். ஆதவ் அர்ஜுன் இதில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அது சொல்ல மறந்துட்டேன். நீங்க கேட்ட கேள்வியில முக்கியமானது, அவர் ஒரு கோ பப்ளிஷர். ஆனந்த விகடன், அதாவது விகடன் பதிப்பகமும் விஓசி அமைப்பும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார். இப்ப அவர் சொன்னாரு, நான் அதுல ஒரு கோ பப்ளிஷர், நான் கலந்துக்கிறதா வேண்டாமான்னு என்ன கேட்டார். நீங்க கலந்துக்கல, சரி, நான் கலந்துக்கிறதா வேண்டாமான்னு. நீங்களும் உருவாக்கத்துல ஒரு அங்கமா இருக்கிறீங்க, நீங்க கலந்துக்கிறீங்க. அரசியல் பேச வேண்டாம், அம்பேத்கரை பேசுன்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். அரசியல் நிறைய பேசிட்டாரு. அதுதான் நான் யூகம் பண்ணது. இது வெறும் நூல் வெளியீட்டு விழாவாக இது நடக்காது, இது அரசியல் விழாவாக நடக்கும். இதுதான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய ப்ரெடிக்ஷன். நீங்க தொலைநோக்கு பார்வையோட